எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்கள் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தில் அவங்க இப்போ நடக்கிறது சுக்கிர திசையில் சனி புத்தி, விரக்தியான மனோநிலையுடன் இருந்தாங்க. சார், நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டே வெளியே போயிடுறேன், குடும்பம் குழந்தைகள்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சில விதிகளையும் சொல்லி பாடல்களையும் சொன்னோம். ஜாதகர் பிறந்தது 15/2/1994 7:49 AM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. கும்பலக்கணம், சூரியன் புதன் சுக்கிரன் சனி பகவான் லக்னத்திலேயே. சூரியன் அவிட்ட நட்சத்திரம், புதன் சதய நட்சத்திரம் அஸ்தங்கம் வக்ரம், சுக்கிர பகவான் சதய நட்சத்திரம், சனி பகவான் சதய நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல கேது மாந்தி, 9ஆம் இடத்துல குரு பகவான், 10இல் ராகு, 12இல் செவ்வாய். நவாம்சத்தில் ரிஷப லக்னம், ராகு சிம்மத்தில், மாந்தி கன்னியில், சூரிய பகவான் துலாத்தில் இருக்காங்க. சுக்கிர பகவான் சனி பகவானும் கன்னியில், சந்திரனும் புதனும் மகரத்தில் இருக்காங்க. கேது பகவான் கும்பத்தில், செவ்வாயை கட்டத்தில் பாருங்கள். பிறந்தப்போ புதன் தசை 8 வருஷம், தற்பொழுது சுக்கிர தசை சனி புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய அந்த மனோநிலைக்கு காரணம் சுக்லபட்ச பஞ்சமியில் பிறந்திருக்காங்க. மிதுனம் கன்னி திதிசூன்ய ராசிகளாக வருகிறது. திதிசூன்ய ராசி அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறார் சனி பகவான், அது சதய நட்சத்திர சாரம். இந்த ராகு பகவான் 10இல் இருக்காங்க. வீடு கொடுத்தவர் 12இல் உச்சமடைகிறார் ராசியில். நவாம்சத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் கட்டத்தில். ராகு பகவான் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கிறார். அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் இது மாதிரி விஷயங்களில் அவங்க இருப்பாங்க. சில நேரங்களில் இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சுக்கிரன் சனி பகவான் புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறதுனால பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தாலோ அல்லது 7 லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, இந்த லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறார். லக்னாதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார். அவர் எங்கிருந்து பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். ராசி அதிபதி மீன ராசி அதிபதி ராசிக்கு 8இல் மறைகிறார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக எதிர்பாலினர் இடத்துல ரொம்ப கவனமாக பழகணும். நண்பர்களிடத்தில் கவனமாக பழகணும். நடக்கிறது இந்த சுக்கிரதசைங்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை. சுக்கிரதசை ராகு சாரம் வாங்கியிருக்கிறாங்க. ராகு 10இல் அமர்ந்திருக்கிறார். லக்னத்துக்கு ராசிக்கு 9இல் இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் 12இல் அமர்வதனால் பழக்க வழக்கங்களிடம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் அவரு அதை ஒத்துக்கிட்டார். அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல். பாடல் என்னை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்பதனால் நான் அதை விட்டு விடுகிறேன். சிற்றின்ப ஏழின் கோலை சிறுபுற ஜீவன் கோல் போய் பற்றிட அன்றி மாறி பரிவர்த்தமாக பார்க்க உற்றநல் மாந்தரெல்லாம் ஒன்றினுக்கு அதிகமான சிற்றிடை மாதரோடு சேர்குடி புகுவராமையின் பாடல். கடைசி 2 பாடலை நாம் விட்டுறலாம். ஏன்னா இந்த அமைப்பு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் தனித்து இருந்தால் அந்த பலனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ தனித்து இருக்கல, ஒன்று சேர்கிறாங்க. இப்போ அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் இடத்தில் இவங்க கவனமாக பழகணும். ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொன்னதுனால அது இந்த பாடலை சொல்லி அவங்களுக்கு சொன்னோம். குரு பார்க்குறாங்க. குரு பார்ப்பதனால் வெளியில் அந்த கெட்ட பேர் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் குரு நின்ற வீட்டு அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் ராகுசாரை வாங்கி இருக்கிறதுனாலையும் தசாபுத்தி அப்படி இருக்கிறதுனாலையும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அவரும் ஒத்துக்கொண்டார். ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. பொதுவாகவே இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் 12ஆம் இடத்தில் உச்சமடைவதும், ராகு நவாம்சத்தில் சிம்மத்தில் இருப்பதும்,
ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் 1, 7 சுக்கிரன் சம்பந்தப்படுவதும் எதிர்பாலினரிடத்தில் ஒரு குற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். மிகுந்த கவனமாக இருங்க. 4ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் மனசஞ்சலத்தையும் துறவு மனப்பான்மையும் கொடுத்தா கூட அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு. மிகுந்த கவனமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. அது பிரகாரம் நடக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கிறோம். எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலே எங்கே இருந்தாலும் சரி 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் அப்படி அமைகிற பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக எதிர்பாலின இடத்துல அந்த லக்னம் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு 7ஆம் இடத்துல அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.